பொதுவாக ஆவியானவர் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே அக்கினி கடலின் வாழ்க்கை அல்லது நரக வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் 2ஆம் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆக பாவிகளானவர்கள் பாவத்திலே மரித்து நியாயத்தீர்ப்பிலே அக்கினிகள் போவார். இதுதான் மரணம். ஆனா கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள், அதாவது நித்திரை வேறு மரணம் வேறு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிங்களேன். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றுள்ளது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான். இது முதல் என்று சொல்லுகிற அந்த வசனத்துக்குரிய பொருள், அதாவது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி இருப்பாருங்களேன். அதுல முதல் 3.5 ஆண்டு காலம் புறஜாதிகள் இருந்து கர்த்தருக்குள் ரத்த சாட்சியா மரிக்கிறவங்க. பின் 3.5 ஆண்டு காலம் மகாவுத்தர் காலம் இருப்பாருங்களே, அந்த மகாவுத்தர் காலத்தில் ரத்த சாட்சியா மரிக்கிற யூதர்கள் மட்டுமல்ல, அவளுடைய சந்ததியான அதாவது மனவாட்டியிலிருந்து அவள் பறந்து போறா, மகிமின் மருவத்தை அணிந்தவளாய் அவற்றில் மறும் அடையாத மரணத்தை மேற்கொள்ளும் மகிமையின் ரட்சிப்பை அடையாத ஆத்தும ரட்சிப்பை அடையாதவர்கள் அங்கே கைவிடப்படுகிறார்கள். அவர்கள் பின்புனைய ஆண்டு கால மகாவுத்தர காலத்திலே அவருடைய சந்ததியான மற்றொடனே வலுசற்பம் அந்தி கிறிஸ்து வலுசற்பம் யுத்தம் செய்ய போகிறான். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முதல் 3.5 ஆண்டு கால இறுதியிலே மிருகம் கள்ளத்திற்கு தரிசி மிருகத்தை தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. பின் 3.5 ஆண்டு காலம், ஏன் மகாவுத்தர காலம், மிருகம் கள்ளத்திற்கு தரிசியுடைய ஆட்சி அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துடைய அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வெற்றி பூமியில் தள்ளப்பட்டபடியால் ஆட்சி முடிவடைந்து விடுகிறது. பின் 3.5 ஆண்டு காலம் மகாவுத்தர காலத்திலே சாத்தான் நேரடியான ஆட்சி செய்கிறான். ஈவு இரக்கமற்றவனாய் அவன் ஆட்சி செய்கிறான். அது மகாபுத்திர காலம். நீங்க அந்தி கிறிஸ்து யார் என்ற புத்தகத்தை வாசித்தா அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 4 பாகங்கள் வாங்கி வாசித்து பாருங்க. எல்லாம் இந்த ராஜ்ய சுவிசேஷம் எல்லாம் இந்த ரட்சிப்பை குறித்து எல்லா ஜனங்களுக்கு நீங்க அறிவிக்க வேண்டும் என்றால் அதை சார்ந்த சத்திய வசனங்களை தேவ திட்டத்தை அறிந்து கொண்டவர்களால் தான் அறிவிக்க முடியும். அறகுறையாக நீங்க அறிந்து நான் போய் ராஜ்ய சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னா அவங்க உங்களை மடக்குவாங்க. உங்களுக்கு சத்தியம் சொல்ல தெரியாது, வெட்கப்பட்டு வந்துடுவீங்க. இருக்கட்டும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி 70வது வாரத்திலே ரட்சிப்பின் அதிபதியினால் முன் அறியப்பட்ட மனவாட்டியானவள், நான் மரித்தேன் ஆனால் சதாகால உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அடி வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அப்போ அப்போஸ்தல பிரசங்கம் அப்போஸ்தல ஊழியம் என்றாலே 10ஆம் வசனத்தின்படி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே பிறந்ததினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து
இயேசுவாக இரட்சகராக ரட்சிப்பின் அதிபதியாக அவர் பிறந்தபடியினாலே அந்த கிருபை என்றால் தகுதியற்றவனை கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒத்ததாக, கிறிஸ்துவின் பிறப்பு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்தம் உள்ளதா பிறந்தது. தேவனுடைய பலனால் மரியால் நிரப்பப்பட்டபடினாலே நிரப்பப்பட்டு பாலகன பிறந்தபடி அது தேவகுமாரனானது. ஆக பரிசுத்தமானது தேவகுமாரனானது. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்குள்ளானவர்களும் பூர்ண பரிசுத்தம் உள்ளவர்களாக ஹல்லேலூயா. எபேசியர் mighty Lord, hallelujah. ஹல்லேலூயா. சோதரம் நான்காம் வசனம் முதல் ஒன்றாம் வசனம் எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பிலிப்பியர் 1:1 வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வாசிங்களேன். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 1-7. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதே நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நீ சோதித்து அவரை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ மேலே சொல்லப்பட்ட யாவற்றை சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கிறேன். தேவனால் முன் அறிந்தவர்கள் அருமை ரட்சகருக்கா எப்படி பிரயாசப்படணும்? வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் அதாவது எபேசு சபையை குறித்து சொல்லுகிறார். உன் பிரயாசம் கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுகிறது, அதன் நிமித்தமாய் வருகிற உபத்திரவத்தில் பொறுமை, பொல்லாத மனிதர்களை வெறுப்பது, பொல்லாத கிரியைகளை வெறுப்பது, கள்ள அப்போஸ்தலர்களை இனம் கண்டு அவரை நீங்கள் பொய்யர்கள் என்று அறிவித்தார்களை எச்சரிப்பது, இவ்வளவு அனைத்தையும் சகித்து நீ எந்த அளவு சகித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அருமைய இரட்சகரால் அருளப்பட்ட பரிசுத்தத்தையும் தேவகுமாரனாக என்ன யோவான் சுவிசேஷம் வாசிக்கிறோம். தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவ வசனத்தை இவர்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் ஆவியின் முதிர்பலங்களானவர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் நாங்கள் தேவனால் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மாம்ச சித்தத்தின்படி புருஷ சித்தத்தின்படி பரவாதவர்கள், இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்த கூட்டம் இருக்கே, இந்த பரிசுத்தவான்கள் இவர்களுக்கு மரணம் உண்டாகாதபடிக்கு இவர்களில் எந்த
எந்த ஒரு சிறு பாவமும் இல்லாத வாழ்க்கை வாழ இவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அதத்தான் முடிவான ரட்சிப்பு. ஆதாமுக்கு அவனுடைய ஆத்மா மரித்தது. அவன் ஜீவ ஆத்மாவாக தேவன் உண்டாக்கப்பட்டாலும் கூட சாத்தானின் சகல வஞ்சங்களுக்கு இடம் கொடுத்தபடியினால் அவன் ஆத்மா மரணத்தில் போயிற்று. ஆனால் 1 பேதுரு 1:9 உங்களுக்கு விசுவாச 8-9 வசனங்கள், உங்களுக்கு விசுவாசத்து மலராகி ஆத்ம ரட்சிப்பை பெற்றீர்களே. இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய ஆத்மா மரிப்பது இல்லை. 3 யோவானில வாசிக்கிறோம், அவருடைய ஆத்மா என்றைக்கு வாழும். சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1-2 வசனம் வாசிங்களேன். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ் சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மனுஷனுடைய ஆத்மா தான் வாழ போதுங்க. இந்த ஆத்மா பூரண ரட்சிப்புக்குள்ளான நிலையை அடைகிறது நிமித்தமாகத்தான் இந்த சரீரம் மகிமின் சரீரமா மாறுது. நித்தியத்துல இந்த சரீரத்தின்படியான நிலை அல்ல, இந்த ஆத்மா பரிபூர்ணம் பரிசுத்தத்தை அடைந்தபடியினால் மணவாட்டி சொல்லுகிறா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் நினையாததற்கு முன்னாக என் ஆத்துமா அம்மினதாவின் ரதம் போல எடுத்துக்கொள்ளப்பட்டது. வசனம் வாசிங்க. நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு. அம்மினதாவின் ரதத்திற்கு ஒப்பாக்கிட்டு. அப்ப மணவாட்டியுடைய ஆத்துமாதான் அம்மினதா. மணவாளன் பிரியமானவன், மணவாட்டின் இனத்தான், மணவாட்டின் சகோதரன். அவருடைய இருதயத்திற்கு ஆத்மாவிற்கு ஒரு ஏற்ற ஆத்மாவாக மணவாட்டியினுடைய ஆத்மா இருந்தது. ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாத இருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. ஆக சுகமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை அல்ல. இது சஞ்சலமும் தவிப்பு நிறைந்த வாழ்க்கை. காரணம் என்ன? மனிதன் இந்த மாம்சத்தின்படியானவனாய் வாழுகிறான். இந்த மாம்சத்தை சார்ந்த 62 பாவங்கள் நிமித்தமாய் அவன் நித்தமும் உழண்டு தவிக்கிறான். அந்த பாவ கிரிகள் நிமித்தமாய் அவனுக்கு மரணபயம் 24 மணி நேரமும் அவனுக்கு மரணபயத்தை சாத்த உண்டாக்குகிறான். அது நிமித்தமாய் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஒழித்து